வணக்கம். நம்ம தொடங்கலாமா? சரி. நீங்கள் எல்லாரும் பேரூராட்சிகள் துறையில வந்திருக்கீங்க. நானே இங்கே தான் வந்திருக்கேன், பேரூராட்சிகள் துறைக்கு. வணக்கம். வணக்கம். இப்போ நம்முடைய இந்த ஆட்சி மொழி திட்ட பயிற்சி, இதில் வந்து நம்முடைய பாரதியாருடைய ஒரு வரி தான் ஞாபகம் வரும். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர். அப்படின்னு நமக்கு வந்து இதை ஞாபகப்படுத்துகிறார். இந்த நாடு உங்களுடையது தான், நீங்கள்லாம் வந்து இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தார் ஒவ்வொரு முறையும். ஸோ அது மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டிலையும் இப்படி ஒரு சூழ்நிலை. நம்ம வந்து இது தமிழ்நாடு, நாம் தமிழர்கள், நம்ம வந்து தமிழ் நம்முடைய ஆட்சி மொழி, நம்ம அனைத்திலும் தமிழை பயன்படுத்த வேண்டும், அது வந்து ஒரு ஆட்சிக்குரிய மொழியாக நம்ம முன்னிற்க வேண்டும் அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பேசுறது எல்லாருக்கும் கேட்குதுல்ல? சரி. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இதை எவ்வளோ தூரம் செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்போ ஆட்சி மொழி நம்ம அறிவிச்சிட்டோம், பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்ம எல்லா நிலைகள்லையும் முன்னிறுத்தணும், எல்லாருக்கும் மக்களுக்கு தகவல்களை, சேவைகளை எல்லாவற்றையும் நம்முடைய தாய்மொழியில் வழங்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய ஒரு பெரிய குறிக்கோள். அதை நம்ம எந்த அளவுக்கு செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, பேரூராட்சிகள் துறையினுடைய இணையதளங்கள் ரொம்ப அதிகமாக இல்லை, ஏதோ 2-3 தான் நான் பார்த்தேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்ட இணையதளத்திலும் பேரூராட்சிகளுக்குன்னு தனியாக ஒரு பிரிவு இருக்குது. அது போக தமிழக அரசினுடைய முதன்மை இணையதளத்தில் பேரூராட்சிகளுக்குன்னு ஒரு இணையதளம் இருக்குது. இப்போ இதில் என்ன சிக்கல்னா, நான் உங்களுக்கு குறைகளையே சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இது வந்து திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது அப்படின்னு இதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக இதை கருத வேண்டும். சரியா? இது வந்து இது இன்றைக்கு நம்ம சுற்றுக்கொள்வதால என்ன இதனுடைய பயன் அப்படின்னா, நாளைக்கு இது நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாக உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ பேரூராட்சிகள் திறனுடைய இணையதளங்கள் நான் பார்த்தேன். அதனுடைய வடிவமைப்பு, அதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய மேம்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது. மற்ற இணையதளங்களை காட்டிலும் கூட ஒப்பீட்டளவில் இன்னும் நிறைய மேம்படுத்தணும். அதனுடைய வீச்சு, அதனுடைய பங்களிப்பு, அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே கூட இன்னும் நிறைய மேம்படுத்தணும். ஆனால் இப்போ கொடுத்திருக்கின்ற தகவல்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பேரூராட்சிகள் துறையினுடைய இணையதளத்தில் நான் இதெல்லாம் பார்த்தேன். சுற்றுலா மையங்கள் என்ன போட்டிருக்காங்க, மாமல்லபுரம்னு வரணுமா? சரி. அதாவது இதை யார் இதெல்லாம் வந்து இற்றைப்படுத்துகிறாங்க, இந்த அப்டேட் பண்ணுறது யாருன்னு எனக்கு தெரியாது. இது உங்கள் துறை சேர்ந்து யாராவது பண்ணுறாங்களா? இந்த தகவல்கள்லாம் அவங்களுக்கு நீங்கள் தானே கொடுப்பீங்க இல்லையா? இந்த துறையிலேருந்து போனால் தான் அவங்க அதெல்லாம் போட முடியும் இல்லையா? ஸோ அதனால் இது யார், உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த தகவல்களை கொடுப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம், இதில் வந்து இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது, இதை நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்றத புதையர்னு வந்திருக்கு. இதே தமிழில் திருப்பெரும்புதூர்னு கூட எழுதலாம். அதாவது இந்த எழுத்து பிழைகள் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்போ கேத்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஹில் ஸ்டேஷன். இப்போ மேலே என்ன போட்டிருக்காங்க, மலைப்பகுதின்னு போட்டிருக்காங்க. கீழே நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி மலைப்பகுதின்னு போடலாம். அதனால் இதில் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே ஒரு இதை பதிவு செய்திருந்த ஒன்றை அப்படியே எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. தட்டச்சு செய்திருந்தால் மேலே மலைப்பகுதியின் முதல் வரியில் இருக்கிறத திருப்பியும் பண்ணியிருக்கலாம். அவங்க அப்படியே எடுத்து அப்படியே போட்டதுனால என்ன இருக்கோ அப்படியே வந்திருக்கு. அதனால் அந்த முதல்ல யார் அதை வந்து தட்டச்சு செய்தார்களோ அவர்களுடைய கைப்படி அப்படியே அப்படியே வழி வழியாக போய்கிட்டு இருக்கு. அதான் நம்ம பார்க்குறோம். கீழே இந்த கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டரசன் கோட்டை அப்படின்னு இருக்கணும் இல்லையா?
இதில் ஒரு பெரிய ஒரு எழுத்துப்படி இருக்குது. இதில் ஏன் நம்ம இதெல்லாம் சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, படிப்பவர்கள் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய பொதுமக்கள் இதை கூட இவங்க சரியாக போடலையா அப்படின்னா வேறு தகவல்களை எல்லாம் நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராது. இப்போ இந்த அடிப்படையான ஒரு ஊர் பெயர் இதையே இப்படி தவறாக இருந்தால் மற்ற முக்கியமான விவரங்களில் இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு ஐயம் கூட அவங்களுக்கு வரலாம். அதனால இதை ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம கொஞ்சம் வந்து கவனித்து இந்த தகவல்களை உள்ளே போடும். இது பேரூராட்சிகள் துறையினுடைய ஒரு இணையதளத்தில் திருக்கழுக்குன்றம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து திருக்காளிக்குன்றம்னு இங்கே வந்துருக்கு. அதனால இதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இப்போ இதில் என்ன போட்டிருக்காங்க, ஒரு தல வரலாறு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க தெரியுதா. கோவில் பட்சி தீர்த்தம் தினமும் நண்பகலுக்கு முன் 2 வெள்ளை காத்தாடிகளை, ஏன் இப்படி வந்திருக்கு, பருந்து அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் கைட்டுன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த கைட்டுன்றதுக்கு காத்தாடின்னு தமிழில் வேற ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால ஒரே பொருள் இருக்கிறதுனால வெள்ளை பருந்துகளை அப்படின்னு வர வேண்டிய இடத்துல வெள்ளை காத்தாடிகளைன்னு வந்துருச்சு. இது ஒரு ஒரு நகைப்புக்குரியதாக மாறிடுது பார்த்தீங்களா. அதுவும் வரலாற்றிலும் தவறு, தகவலும் தவறாக இருக்குது, அந்த மொழியும் தவறாக இருக்குது. அப்படின்றதுனால இதை நம்ம கொஞ்சம் கவனித்து யார் இதை செய்திருக்கிறார்களோ அவர்கள் இதை வந்து டிரான்ஸ்லேஷன் போட்டுருக்காங்க சார். நம்ம இருக்கும் அப்படியே இதுல போட்டுருக்காங்க. யாரும் டைப் பண்ணி வந்தது கிடையாது. இவங்க அப்டேட் பண்றாங்க, அப்படியே சாட் ஜிபிடி மாதிரி அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு இடையில வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சரி பார்க்கணும். அப்படி பார்த்தா இந்த தகவல்கள்லாம் நம்ம பிழைகள்லாம் தவிர்த்திடலாம் நம்ம. சரி, இப்போ இது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கு. கீழே அதே பிழை இன்னொரு முறையும் வந்திருக்கு. நண்பர்களுக்கு முன் 2 வெள்ளை காத்தாடிகளை. இதுவும் பேரூராட்சியினுடைய இணையதளம் தான். இப்போ இங்கே என்ன, திருவெண்ணெய் நல்லூர், நெய்யின்னு வரும், நெய்யின்னு போடக்கூடாது சரியா. கீழே என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ரீ வைகுண்டம் என்ன வந்திருக்கு, குண்டரம். இங்கே பாருங்க, உத்திர மேரூர் சரியா. இங்கே கீழே திருக்கழுக்குன்றம், இங்கே வந்து ஒரு இக்கு வரணும். ஸோ இது வீரகனூர் சரிதானா, எனக்கு நான் இந்த ஊர் அதிகமாக கேள்விப்படல. வீரகனூர் போடலாம். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இது வந்து கும்மிடி பூண்டி சரியா. நாமகிரி பேட்டை, பெண்ணாடம், கீழ்குந்தான்னு இருக்கு பார்த்தீங்களா. கீழ்குந்தா, கீழ்குடல்ல கீழ்குந்தா, அதாவது இது வந்து கீழே இருக்கக்கூடிய குந்தான்னு சொல்ல வர்றாங்க. அது என்ன ஆச்சுன்னா ஆங்கிலத்தில் கீழ்ன்றது கேஎல் குந்தான்னு வந்திருக்கு. அது திருப்பி இவங்க தமிழில் ஒளிபெயர்த்திருக்காங்க கீழ்குந்தான்னு மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சாதாரண விஷயம்தான், ஆனால் அது நம்மளை வந்து வேற எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். நம்ம இந்த ஊருக்கு போகிறது போல அந்த ஊருக்கு போகிற மாதிரி மொழியிலேயே இந்த குழப்பங்கள். இல்ல அதுக்கு ஏதோ ஆங்கிலத்தை தேடி பார்த்தேன் சரிதானான்ட்டு. அவங்க வந்து வேற ஊர், அந்த பேருக்கு ஏதோ ஓக்கு பதில முழு பேர் ஒன்று இருக்கு, அது அதுக்கப்புறம் ஓப்பள்ளத்தாக்குன்னு சொல்றாங்க. அதனால அதை விட்டுட்டேன் நான். பாருங்க, இது டிஎன்பிஎல் புகழூர் அப்படின்னு இருக்கு. இல்ல புகழ் ஈழு போடுறாங்க. அதாவது இந்த இதுல இணையதளம் இருக்கான்னு எனக்கு தெரியல. புகழூர் தான் இருக்கு, புகழ்னு சொல்றோமே, புகழூர் தான் இருக்கு. இதுக்கு இணையதளம் இருக்கா இதுல? நான் இதை தேடி பார்த்தேங்க, ஆனா அது புகழூர்னு தான் அது வந்துருச்சு. இது ஒன்றும் இல்லை, நீங்களே உங்களுடைய செல்பேசியிலேயே டிஎன்பிஎல் புகழூர்னு தேடினீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்க, இந்த பக்கத்தில் இதுவும் பேரூராட்சிகள் துறை இணையதளம் தான். எட்டயபுரம் அப்படின்ற இடத்துக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து முத்துசாமி தீட்சிதர்னு வரும், தீட்சிதர்னு வந்துருச்சு. இந்த உமரு புலவருக்கும் வல்லினரு இங்கே வரும், உமரு புலவர் அப்படின்னு வரும். அதனால இதையும் நம்ம வந்து திருத்தணும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏர்வாடி அப்படின்னு இருக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம், பெருங்குடம், பின்னர் திருப்பேரைன்னு இருக்கு பாருங்க.
தென் திருப்பேரை. ஏன் இப்படி வந்திருக்கு? தென் அப்படின்றத ஆங்கிலத்துல தென்னு மாத்தி தென்னுன்னா பிறகு பின்னர்னு எடுத்துக்கிட்டு இங்க பின்னர் திருப்பேரைன்னு வந்திருக்கு. அப்போ இது ஆங்கிலத்துல வந்து ஏதோ ஒரு கூகுள் டிரான்ஸ்லேஷன் மாதிரி ஏதோ ஒண்ணு பயன்படுத்தி இது அத்தனையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி பார்க்காம விட்டுட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கு பாத்தீங்களா. அவங்க கொடுக்கக்கூடிய செய்தி எல்லா நம்மகிட்ட நிறைய தொழில்நுட்பம் இருக்கு, எல்லா கருவிகளும் இருக்கு, ஆள் படை அம்புகள் அத்தனையும் நம்ம இருக்கு. ஆனா கொடுக்கக்கூடிய செய்தியில ஒரு பிழை இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நிலையிலும் சரி பார்த்து அதை வெளியிடணும். இப்ப கீழே என்ன பண்றோம், குற்றாலம், நீர்வீழ்ச்சி அப்படின்னு இருக்கு. ஏன் இது பண்ணக்கூடாது, அருவி அப்படின்னு போடணும். வாட்டர் ஃபால்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் உள்ளத அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் நீர் வீழ்ச்சின்னு அப்படியே மொழிபெயர்த்து இருக்காங்க. நமக்கு அப்படி தேவையில்லை. அருவின்னு அருமையான ஒரு சொல் இருக்கு. கீழே கூட அருவின்னு கூட போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு அருவின்னு இருக்கு பாருங்க. அதனால வந்து அது நம்ம தமிழ் பண்பு தமிழனுடைய வழமைக்கு ஏற்ற மாதிரி அதை போடணும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுசீந்திரத்தில் ஸ்தானு மாலய பெருமாள், ஸ்தானு மலையன்னு வர ஸ்தானு மாலையன்னு தான் அவங்க எழுதுறாங்க. இஷ்ட விட்டுட்டு தான் ஸ்தானுன்னு எழுதுறாங்க. ஆனால் அது இப்படியும் இருக்கு. ஆனால் மாலையன்னு வரணும். இப்போ திருவட்டாறு வல்லின ரூ வரும். சரியா? இது அரசு ஆணைகள். இதில் ஏராளமான அரசு ஆணைகளுடைய விவரங்கள் எல்லாமே இங்கே இருக்கு. இதில் என்ன சிக்கல்னா, உள்ள நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டது, ஆணை வெளியிடப்பட்டது அப்படின்னு இருந்தா சரி. ஆணைகள் வெளியிடப்பட்டது தேவையில்லை. நான் இதுக்கு உள்ள கூட போய் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆணை வெளியிடப்படுகிறதுன்னு உள்ள போட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஆணை தான் அங்கே வெளியிடுறாங்க. அதனால ஆணை வெளியிடப்பட்டது அப்படின்னு போட்டாலே போதுமானது. அது நிறைய இடத்துல இதே மாதிரி திரும்ப திரும்ப வருது. அப்போ என்னன்னா ஒரு இடத்துல வர்றத அப்படியே வெட்டி ஒட்டிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். அதனால இதை நம்ம வந்து சரியா இருக்கான்னு இப்போ சோதித்து சரி பார்த்து பிறகு நம்ம வந்து போட்டோம்னா வெட்டி ஒட்டுறதுலையும் ஒரு நன்மை இருக்கலாம். நம்முடைய வேலை பளுவை குறைக்கிறதுக்காக அப்படின்னு செய்தாலும் கூட நம்ம வந்து இதை சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதை செய்தால் அதில் ஒரு நன்மை இருக்கும். இன்னும் அது உள்ள போய் பார்த்தா ஒரு ஆணை தான் இருக்கு, ஆர்டர் இஷ்யூடுன்னு தான் இருக்கு. ஆனா இங்க தமிழ்ல இது மாதிரி ஒரு யாரோ ஒருத்தர் எப்படியோ எழுதியிருக்காங்க, அது அப்படியே வந்துட்டு இங்க இந்த ஒரு இடத்துல மட்டும் ஆணைகள் உள்ள. சில இடங்கள் ஆணைகள் வெளியிடப்பட்டனன்னு கூட இருக்கு, அது கூட தேவையில்லை. ஆணை வெளியிடப்பட்டதே போதுமானது. கீழே இங்க ஒரு அரசாணையில என்ன போட்டிருக்காங்கன்னா, மேனுவல் ஸ்கேவஞ்சர்களாக வேலை செய்ய அப்படின்னே வந்திருக்கு. அதாவது கையால் துப்புரவு செய்பவர்கள். இது பின்னாடி ஒரு இடத்துல அப்படியே கூட எழுதியிருக்காங்க, கையால் துப்புரவு செய்பவர்கள். அது வந்து நேரடி பொருள் வந்து அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இணையத்தில் கையால் துப்புரவு செய்பவர்கள்னு. உங்களுடைய இதே இதில் அடுத்த பக்கத்து கூட காட்டுறேன், அதுலேயும் கையால் துப்புரவு செய்பவர்கள் தான் எழுதிருக்காங்க. ஏன்னா அவங்க இணையத்தில் தான் போய் தேடி எடுக்கிறாங்க. நீங்கள் இது மாதிரியான ஒரு சிக்கல்கள் உங்கள் துறை சார்ந்து வரும்போது இது ஒரு பட்டியல் கொடுக்கணும். இந்த சொற்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து தமிழில் பயன்படுத்துறதுக்கு எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு தமிழ் வளர்ச்சித்துறைக்கு நீங்கள் கேட்கலாம். கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பரிந்துரை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க இதுக்குன்னே தனியாக துறைகள்லாம் இருக்குது. அகர முதலி துறை இருக்குது, நிறைய கலை சொல்லாக்க அறிஞர்கள்லாம் அதில் முழு நேர வேலையில் இருக்காங்க. இவங்க வந்து ஒவ்வொரு காலம் தோறும் மாதம் தோறும் சில வாரங்கள் தோறும்லாம் கூட புதிய புதிய சொற்களை உருவாக்கி அதெல்லாம் அரசாணையாக வெளியிட்டு இருக்காங்க. அதனால இப்போ நீங்கள் ஒரு புதிய சொல், இப்போ மேனுவல் ஸ்கேவெஞ்சர்னு ஒரு இது எங்கள்கிட்ட இருக்குது, அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பரிந்துரைகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அல்லது நீங்களே உங்களுக்கு ஒரு தோணுதுன்னு வைங்க, இந்த சொல்லை நம்ம பயன்படுத்தலாமான்னு, இதை பயன்படுத்தலாமான்னு கூட கேளுங்க. அது கேட்டால் அவங்க வந்து சேர்த்தும் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து நல்ல பரிந்துரைகள் கொடுப்பாங்க. ஸோ இதில் எல்லாமே இந்த ஆணைகள் வெளியிடப்பட்டதுன்றது ரொம்ப அதிகமாக வருது. இப்போ அடுத்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ செப்டேஜ் மேலாண்மை அப்படின்னு ஒன்று இருக்கு. சரி, அது நல்லா இருக்கு. ஆனால் அதில் இணையத்தில் வேறு மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் ஒரு இடக்கல் முறையில் கசடு கழிவு கூட நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தணும். நான் இணையத்தில் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு இந்த சொல்லை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்மளாக கொடுத்தா தான் உண்டு.
இங்கே மேலே முதல் வரிசையில் பார்த்தீங்கன்னா போகிறோம், ஆணைகள் வழங்கப்பட்டனன்னு இருப்பாங்க. ஆணை வழங்கப்பட்டதே போதுமானது, ஆனாலும் கூட அவங்க வந்து அது ஒரு முறையாக வச்சுருக்காங்க. இங்கே கீழே வந்து ஆணைகள் வெளியிடப்பட்டதுன்னு இருக்கு. பேரூராட்சிகள் உதவி இயக்குனர்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இயக்குனருக்கு இந்த வராது, தன்னகரம் போடணும், இயக்குனரின் அப்படி வரணும். இங்கே என்ன எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, கையால் துப்புரவு செய்பவர்களின்னு எழுதியிருக்காங்க. திருப்பவும் அடுத்து அதே இது திரும்பவும் எழுதியிருக்காங்க, தமிழ்நாட்டில் கையால் துப்புரவு செய்பவர்களின் மறுவாழ்வு. இதில் நிறைய இடத்துல இதே மாதிரி இருக்குது. இங்கே முன்னாடி நம்ம வந்து ஆணை பற்றி பார்த்தோம், இங்கே உத்தரவு வெளியிடப்பட்டதுன்னு இருக்குது. மேலே ஆணைகள் வெளியிடப்பட்டது, அப்படியே அந்த வடிவம் மாறாமல் திரும்பி வந்து ஒத்திடுற மாதிரி தான் இருக்குது. ஆணைகள் வெளியிடப்பட்டது, ஆணைகள், இங்கே உத்தரவு வழங்கப்பட்டது. அதனால் இதில் வந்து ஒரு சிறு திருத்தங்கள் நீங்கள் செய்யலாம், தேவைக்கேற்ப. எந்த இடத்துல நம்ம போடுறோம், அது போடுறது சரியா, ஒருமைப்பன்மை சிக்கல் இல்லாமல் இருக்கா, எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்கா, அதனால நம்ம கொஞ்சம் பார்ப்பது நல்லது. இப்போது பேரூராட்சிகள் ஆணையரகத்தினுடைய இந்த கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கக்கூடிய தொடர்பு கொள்ளும் படிவம், அது அந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் இணையதளம்னு வரணும். எங்கள் நிறுவனம் அல்லது மனத்தில் தோன்றும் வேறு எதையும் அல்லதுன்னு இங்கே எதுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. எங்கள் நிறுவனம், எங்கள் இணையதளம், எங்கள் நிறுவனம் ஆகியவற்றை பற்றி உங்களுக்கு மனத்தில் தோன்றும் வேறு எதையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை எங்களிடம் கூறுங்கள். பின்னூட்டம்ன்றது சரிதான், அது ஃபீட்பேக்ன்றது தான் பின்னூட்டம்னு சொல்லியிருக்காங்க. அனைத்தையும் வரவேற்கிறோம், சரியா. நகர பஞ்சாயத்து இயக்குனரகம், இந்த வராது, இயக்குனருக்கு என்ன வரும், தன்னகரம், இயக்குனரகம். இல்லை, இது இந்த மாதிரி இந்த எழுத்து தவிர இயக்குனர் வரும். வேற நகர பஞ்சாயத்து, அப்போ இங்க ஒரு இப்பு வரணும். நகர்ப்புற நிர்வாக கட்டடம்னு வரணும், கட்டிடம்னு இருக்கக்கூடாது. அதனால நிர்வாக இக்கும் வரணும், நிர்வாக கட்டடம். 75 சாந்தோம் ஹைரோடுன்னு இருக்கு, என்ன வரணும், சாந்தோம் நெடுஞ்சாலை. ஆரியபுரம் ராஜா அண்ணாமலைபுரம். இதெல்லாம் ரொம்ப எளிதில் மக்களுக்கு புரியக்கூடிய சொல் தான், ரொம்ப கடுமையான ஒன்றும் கிடையாது. இருக்கக்கூடியதை நம்ம எந்த அளவுக்கு தமிழில் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நம்ம இதை சொல்லலாம். மின்னஞ்சல் முகவரிலாம் போட்டிருக்காங்க. இதில் இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் அப்டேட்டட் ஆன் 3 பிப்ரவரி 2022. இப்போ என்னாச்சு, கிட்டத்தட்ட வந்து 3 ஆண்டுகளாக இந்த தளம் இற்றைப்படுத்தப்படவே இல்லை அப்படின்றது இதில் தெரியுது. அந்த லாஸ்ட் அப்டேட் நம்ம வந்து கடைசியாக இற்றைப்படுத்தியது அப்படின்னு தமிழில் எழுதலாம். அப்புறம் இது ஏன் இற்றைப்படுத்தலை அப்படின்றது நீங்கள் தான் கேட்கணும். இப்போது பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிப்புக்கு தான் நம்ம வந்து ஒரு இணையதளமே வச்சுருக்கோம். அந்த இணையதளம் தொடர்ந்து அன்றாட நம்முடைய எல்லா நடவடிக்கைகள், புதிய முயற்சிகள், திட்டங்கள், இதெல்லாம் அன்றன்றைய விவரங்கள்லாம் அதில் வெளியே வரும். அவ்வளோ தூரம் அது வந்து துடிப்பாக இருந்தால்தான் மக்கள் சரி நம்ம நேரில் போய் அலுவலகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட இந்த இணையதளத்திற்கு வந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் யார் அப்டேட் பண்ணுறாங்களோ, யார் இற்றைப்படுத்துகிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த விவரங்கள் அப்டேட் பண்ணுங்கள், இதை போடுங்க, இது மாதிரி இருக்குது, இந்த விவரங்கள்லாம் இன்னும் சேருங்க, அதான் நீங்கள் சொல்லணும். இதுவும் உங்களுடைய தான். குடிமை செயலை வழங்குவதற்கு பேரூராட்சிகள் ஒரு இப்பு வரணும். கட்டிடன்றதை கட்டடன்னு போடணும், சரியா. அபாயகரமான தீங்கு விளைவிக்கும் வர்த்தக உரிமங்களை வழங்குதல். எனக்கு இந்த வரி புரியல, இதுக்கு என்ன அர்த்தம்? லைசன்ஸ் கொடுப்பீங்களா? ஆமா, இதுக்கு அந்த வார்த்தை தான். அது கூட தமிழ் ஏடி சொன்னாங்க, இவரு டைரக்டர் சொன்னாங்க. யார் அந்த மாதிரி தீங்கு விளைவிக்கும் ஒரு உரிமத்தை கொடுப்பதுன்றது அது கொஞ்சம் பொருள் குழப்பமா இருக்கு. அது உரிமம் தீங்கிழைக்கும் வர்த்தக உரிமைகள்ன்றது உங்களுக்கு அது ஒரு லாஜிக்கலா ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க என்ன உரிமம் கொடுக்குறீங்க அப்படின்னா தீங்கிழைக்கும் உரிமத்தை கொடுக்குறீங்களா? அந்த தொழில் செய்யறாங்க இல்லைங்களா, அந்த ப்ரொஃபஷன்ல இது இருக்கு. அதாவது சார் சொன்னாரு, டீ கடையில விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல என்ன சொல்றாரு,
இல்ல சார், அதுல இருந்து தீங்கு ஆரம்பிக்குது. விளைவிக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்ல சொல்றேன். நீங்க சொல்ல எனக்கு புரியுது. தீங்கு விளைவிக்கிறதுக்கு நான் கொடுக்கல, எதுக்கு என்ன பொருள் நம்ம சொல்ல சொல்றீங்க. இங்கு விளைவிக்காமல் இருப்பதற்கு அப்படின்னு வந்திருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கு இல்லைங்க சார், ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கு அப்படின்னா சரி. கூட அது என்ன பொருள் மட்டும் சேர்க்கணும். ட்ரேட் லைசன்ஸ்ல மொத்தம் 200 சில்லற தொழில் கொடுத்துருக்கு. நம்ம இப்ப இல்ல, நான் சொன்ன 93ல 200 சொச்சம் தொழில் கொடுத்துருக்காங்க. அந்த தொழில முடி வெட்டுறதுல இருந்து சைக்கிள் பஞ்சர் போடுறது எல்லாமே இருக்கு. அதனால அதுல ஒவ்வொன்று விபத்து. இப்போ கத்திரி எடுக்கிறான்னா அவன் காதை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், அதெல்லாம் கணக்கு. அதான் தீங்குன்றது கணக்கு. அதுதான் ஆபத்து, அபாயன்றது அதுதான். அவர் சாரை சொல்லிட்டு போன டீ கடையில தீ இருக்கு, அதாவது ஃபயர், அது ஒண்ணே போதும். அதே போல எல்லாம் பல விதமான ட்ரேட் இருக்கு, நீ பாத்துருக்கு. தப்புன்றது நம்ம சொல்லல, டேஞ்சரஸ் அஃபென்சிவ்ன்றதுதான் அந்த ட்ரேட் லைசன்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா அப்படியே சொல்லுங்க. இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல இல்ல translate பண்ணி. ஐயா, அப்ப ராசகோபாலன் ஐயா அவர்கள் வணக்கம். அடுத்த வகுப்பு நடத்த போற எளியன் நான் தான். நீங்க சொல்றதுக்கு அதாவது என்ன அவர் சொல்றாருன்னா, அண்ணா கண்ணா என்ன சொல்றாருன்னா, அபாயகரமான மற்றும் தீங்கு விளைவிக்கும் வர்த்தக உரிமங்களுக்கு வழங்குவது இல்லை, அதுக்கு முன்னெச்சரிக்கை அதெல்லாம் பார்த்து வழங்கணுன்றாங்க. இப்போ பட்டாசு தொழிற்சாலை இருக்குது, அதுக்கு சில லாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இது இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், சரி உள்ள வேலைக்கு அமர்த்தக்கூடாது, இவ்வளவு தள்ளி இருக்கணும், மருந்துகள் கிடங்கு வந்து இந்த இடத்துல இருக்கணும், இதுலேருந்து இவ்வளோ அடி தள்ளி இருக்கணும், உற்பத்தி இந்த நேரத்தில் இது பண்ணி அதுக்கு மேலே இது பண்ணக்கூடாது, நைட் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது அதுக்கு வேண்ட தீயணைப்பான்கள் இருக்கணும், ப்ரிவென்டிவ் விஷயம். அதனால இது அந்த டெர்மினாலஜி வந்து அவர் சொல்றது எப்படின்னா, அப்படி அதுக்கு நம்ம வழங்குறதுனா அப்படி இல்லை, வழங்குறாங்க. எப்படி பண்ணீங்க சொன்னீங்க, பாய்லர் வச்சிருக்காங்க, பக்கத்தில் சிலிண்டர் வச்சிருக்காங்க, சிலிண்டர்ல திடீர்னு இதாயிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப க்ளோஸா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சில இடத்துல ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணும்பொழுது அதாவது தீங்கு விளைவிக்கத்தக்க அபாயம் நேரிடக்கூடிய இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கூட நிபந்தனை விதிச்சு நம்ம உரிமை வழங்குதல் அப்படின்றது மாதிரி இருக்கும். அந்த கருத்தை இது பண்ணும்போது அந்த டெர்மினாலஜி சரியா இல்லை. அதாவது வல்னரபிள் ஏரியாஸ் சொல்றோம் இல்லைங்களா, வல்னரபிள் தீங்கு விளைவிக்கத்தக்க, அதாவது அபாயம் நேரிடக்கூடிய வகையிலான தொழிற்சாலைகளுக்கு வழங்கும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட உரிமை வழங்குதல் தனியா கொடுக்குறாங்க சார். இப்போ அதை கொஞ்சம் கண்டென்ஸ் பண்ணும். நான் சொல்றது ஒரு முழு நிலத்துக்கு இருக்காங்க கம்பெனில வெடிகள் விற்கிறது சார். நீங்க சொல்றது தப்பு இல்லை, நீங்க அந்த கருத்து சொல்றீங்க. அதுக்கு ஆசிட்டிஸ் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டாங்க. தப்பு, அது அப்படி சரியில்லை.